கல்யாணம் பண்ணிக்க கூடாதே, குழந்தை கூட பெற்றுக்கவே கூடாதே, நம்ம சுதந்திரம் நம்மளை விட்டு போயிடுமே, ஜாலியாக இருக்க முடியாதே. நம்ம சொன்ன யாரு கேட்க போறா? சுதந்திரம் என்பது நம்மக்கிட்ட தான் இருக்கு. அது இன்னொருத்தவங்க கொடுக்கணும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகிறது தான் இந்த பொண்ணுங்களோட பொழப்பு. ஓகேவா? அப்புறம் எதுக்கு நெட்டவள்ளி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, குழந்தை பெற்றுக்கிட்ட, ஆனால் என்ன ஒன்று உன் கூடவே யாரையுமே வச்சுக்கல, ஆளுக்கு ஒரு திசையில அனுப்பி விட்டுட்டு நீ இந்த பாரு சாப்பாடு படுத்துக்கிட்டு ஜாலியாக தான் இருக்கிற. ஏய் தினிசா, சுதந்திரமாக இருக்கணுங்கிறது கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் புரிஞ்சிச்சு. அப்போ தான் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். கருவாடும் சாப்பிட முடியல, நான் நினச்ச மாதிரி சுதந்திரமாக இருக்க முடியல. அதான் பிளான் பண்ணி என் புருஷனை வெளிநாட்டுக்கும் என் பிள்ளைய ஹாஸ்டலுக்கும் சேர்த்துட்டு இப்போ சுதந்திரமாக இருக்கிறேன். பாரடி நெட்டவள்ளி, உன் புருஷனும் பிள்ளையும் உன் கூடவே இருந்தாலும் நீ இப்படி தான் சுதந்திர பறவையாக இருப்ப. ஃபுல் ஃப்ரீடம். நீ ஒருத்தி தாண்டி என்ஜாய் பண்ணுற உருப்படாதவன் நீ தாண்டி. ஓ மை காட், என்ன ரேவதி உருப்படாதவன் சொல்லிட்ட? அது நீ தானே? திடீர்னு என்ன சொல்லிவிட்ட? நீங்கள் எல்லாரும் 1000 தான் சொல்லுங்கள், இந்த உலகத்திலேயே உருப்படியான ஆள் நான் தான், திறமையான ஆள் நான் தான், துணிச்சலான ஆள் நான் தான், எல்லாருக்கும் உதவி பண்ணுறது நான் தான். நெட்டவள்ளி இஸ் எ குட் வள்ளி. சித்தி ஆண்டி, ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க நெட்டவள்ளி ரொம்ப கெட்டவள்ளின்னு. என்ன ராசாமணி அக்கா, பிள்ளைங்களை எப்படி தான் சொல்லி கொடுக்குறதா? ஏன் என்கிட்ட எந்த நல்ல பழக்கமே கிடையாதா? ஏய் நெட்டவள்ளி, நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்க முன்னாடி கடுப்பை கலப்பாத, கண்ணா அப்புறம்னு திட்டிவிடுவேன் பார்த்துக்க. இந்த பாருங்க, திரிசா உஷா நிஷா 3 பேரும் அப்படி கீழே உட்காருங்க. ஏன் இப்படி ஒத்த கல்ல நிற்கிறீங்க? அந்த புத்தகத்தை எடுத்து ஏதாச்சும் பரட்டி பார்த்துக்கிட்டுருங்களேன். என்னக்கா, என்ன செவனேன்னு இருக்கேன்னு சொல்கிற? அப்போ நாங்கள்லாம் என்ன எதனா வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு சொல்கிறியா? ஆமாண்டி, வம்பு தான் பண்ணுறேன். அப்படியா? இப்போ பாரு எப்படி வம்பு பண்ணுறேன்னு. இப்போ பாரு. கருமா கருமா, சிச்சி சிச்சி சிச்சி. நெட்டவள்ளி சித்தி ஆண்டி, ஒழுங்கா இருங்க, இல்லைன்னா ரூமை விட்டு வெளியில் போயிடுங்க. ஏண்டி இந்த அக்குறும்பு பண்ணுற? புள்ள குட்டி இருக்குல்ல, அதையாச்சும் பார்த்து திருந்தேண்டி. வெக்கங்கட்டவளே வெக்கங்கட்டவளே. ஓஹோ, எப்படி இந்த நெட்டவள்ளியோட வேலை? தாமா உஷா கண்ணே, ரூம் என்ன உங்கள் அப்பன் கட்டி விட்ருக்குறானா? ஹோட்டல் ரூமுமா? இங்கே வரத்துக்கு எவ்வளோ பாடுபட்டுங்க வந்திருக்கிறோம். என்னமோ ரூமை விட்டு வெளியில் போங்க, இல்லாட்டி நாங்கள் போயிடுவோம். போகிறதுனா போவேன், உன்னை யாருங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்களா? இட்டியே, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லையாடி? கூச்சம் தானே ரேவா, இங்க பார். இந்த கூச்ச போதுமா? இந்த பாருடி நெட்டவள்ளி, எனக்கு விசக்கடுப்பு வந்துடும்டி. நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லை. நான் இழுத்து வச்சு அப்புறம் நான் கை காலெல்லாம் நறுக்கி விடுவேன், நறுக்கி. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு விசக்கடுப்பு வரும், எனக்கு குசு கடுப்பு வரும், பார்த்துக்க. ஏண்டி வளர்ந்து கெட்டவளே, அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. நீ ஏண்டி இப்படி அடுத்தவங்களை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிற? உன்னால ஒழுங்காவே இருக்கவே முடியாதாடி. ஒழுங்கா இருக்கணும்னால எழுந்திரிச்சு எங்கேயாச்சும் ஓடி போயிடுறி, கண்ண கண்ணாம போயிடுறடி. என்ன கண்ண கண்ணாம போயிடணுமா? இந்த பாரு ராசாமணி அக்கா, ரோசாக்கு நீ உள்ளதான் இருக்கு, கூப்பிட்டேன்னு வச்சுக்க நீ காலியாயிடுவ, பார்த்துக்க. ஆமாம், கண்ண கண்ணாம போயிடுன்னு சொல்றியே, அப்புறம் என்னத்துக்கு என்ன கூப்பிட்ட? ஓஹோ, இப்போ தான் புரியுது எதுக்கு கூப்பிட்டேன்னு. உன்னெல்லாம் திருத்த முடியாதுடி. ஆமாம், நான் படித்து பரிச்சை எழுதின பேப்பரே எங்கள் வாத்தியார் சொல்லுவார் திருத்த முடியாதுன்னு. என்ன திருத்தி விடுவியா நீனு? இந்த பாரு இப்போ தான் புரியுதுன்னு எதுக்கு எங்களை வர வச்சிருக்கிறேங்கிறது. ஆமாம், டூருக்கு போகிறோம், குடும்பத்தோடு போகிறோம், செலவு நிறைய வரும். இழிச்ச வாயுங்க, நம்ம சங்கத்தில் 5 பேர் இருக்காளுங்க, அவளுகளை கூப்பிட்டு போனோம்னா செலவை ஷேர் பண்ணிக்குவாளுங்க. நம்ம பாட்டு ஓசியிலே குடும்பத்தை டூர் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி உக்காந்து பிளான் பண்ணி எங்களை வர வச்சிருக்கிறீங்களா? ஐயோ, என்ன இவ பொசுக்குன்னு உண்மையை கண்டுபிடிச்சிட்டா? இல்லை
ஹாஸ்பிட்டல் ஃபீஸையும் சேர்த்து வசூல் பண்ணிடலான்னு வர வச்சிருக்கிறீங்களா? கேட்டாக்க வேனுக்கு அவ்வளோ செலவு ஆயிடுச்சு, தங்கணத்துக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு, சாப்பாட்டுக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு. ஐயோ நெட்டவள்ளி, நியாயமாக தான் கேட்குறேன், காசை கொடுத்துறேன். இந்த ட்ராமாக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? என்னடி ஏன் இப்படி பேசுற? இங்க வா திக்குவாயி தினசா, இந்த பாரு, இந்த குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியாது, இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன் இப்படி பேசுகிறேன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு புரியும். அதுவும் உங்களுக்காகவும் சேர்த்து தான் பேசுகிறேன். கணக்கு வழக்கில் கச்சிதமாக இருக்கணும்ல. ஏய் நெட்டவள்ளி, ரொம்ப ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. உன்னால் கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. உனக்கும் சேர்த்து எங்களால் செலவு பண்ண முடியும். அடே அப்பா, பாரு புசுக்குன்னு கோவம் வருதோ கோவம். உண்மையை சொல்லிட்டோம்ல, அதான் சுருக்குன்னு இருக்குது போல இருக்கு. இந்த பாரு, உன் குடும்ப செலவுக்கே உன்கிட்ட காசு இல்லை, என்னகிட்டேருந்து ஆட்டைய போலான்னு என்னையை கூப்பிட்டு வந்துருக்குறேன். இந்த லட்சணத்தில் என்னையை சேர்த்து செலவு நீ பார்த்துக்கிறியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா கதை சுடுற. ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஏண்டி நெட்டவள்ளி, ராசாமணி அக்கா அப்பெல்லாம் கிடையாதுடி. எனக்கு தெரியும், நீ சொல்கிறங்கிறதுக்காகலாம் அந்த அக்காவை நான் சந்தேகப்பட மாட்டேன், பார்த்துக்க. டே ரேவதியே, அறிவு கிட்ட முட்டாளே, இப்படியே ஏமாலியா இருக்காதடி. கடைசியில் வாத்து கதை தான் நம்மளுக்கும். உங்க நல்லதுக்காக தான் சொல்கிறேன். சங்கத்துலேருந்து நம்ம 5 பேர் வந்திருக்கிறோம். 5 பேருக்கு என்னென்ன உண்டோ அதை கரெக்டாக கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். எவ்வளோ செலவானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதையும் கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? இல்லைன்னு வச்சுக்க, இந்த குடும்பம் நம்மள இழிச்சவாயை ஆக்கிவிடும். ஏய் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதடி, எனக்கு அப்புறமா வேச கடுப்பு வந்துடும், பார்த்துக்க. என்னங்கிறேன்? என்ன நீ பிறக்கும் போதே விசக்கடுப்பு ராசாமணிக்கு மட்டும்தான் வர வேண்டும் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டுட்டு தான் வந்தியா? சும்மா விசக்கடுப்புன்னு. இந்த பாரு, உனக்கு சாதா விசக்கடுப்பு வரும், எனக்கு நல்ல பம்பு விசக்கடுப்பு வந்துடும், பார்த்துக்க. பேச்ச பாரு, விசக்கடுப்பு வரும், குசு கடுப்பு வரும்னுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இரு. ஆமாம், சும்மா அப்புறம் என்ன உருப்படாதவங்கிற, ஒன்றுக்கு ஆவாதவங்கிற, எதுவும் செய்யாதவங்கிற, எனக்கு மட்டும் கோவம் வராதான்னு கேட்குறேன். ஐயோ என் புருஷனையும் பிள்ளையும் கூட அனுப்பி நான் நிம்மதியாக இருக்கிறாமா. உங்களை அனுப்பவும் முடியல, உங்களை விட்டுட்டு என்னால் போகவும் முடியல, என்னால் நிம்மதியாக இருக்கவும் முடியல. என்ன பெரிய ஒபுத்திரியமாக இருக்கு. இடியே வாய முடுடி, முருகேச அண்ணன் வேற வர்றாரு. வரானா? அந்தாலும் வரானா? வரட்டும், வரட்டும். இன்னைக்கு அந்தால ஒரு கை பார்த்துட்றேன். இந்த குடும்பத்தை இன்னைக்கு கிளின்னு கிழிச்சு எடுத்தா தான் நெட்டவள்ளி யாருங்கிறது இதுங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் இந்த ரோசா கண்ணி உள்ளதானே இருக்கு, அதை கூப்பிட்டு கோத்து விட்டு போனேன்னா எல்லாம் சரியா போயிடும். அன்னைக்கு கோத்து விட்டேன்ல, எவ்வளோ விஷயத்த கோத்து விட்டு போனேன், அப்பயும் இந்த ராசாமணி திருந்த மாட்டேங்குது பத்தியா? இன்னும் முழுசா அந்த நெட்டவள்ளி யாருன்னு காட்டுறேன். குசுவை தான் விட்டு காட்டுவீங்க, அதுவும் கருவாட்டு குழம்பா தின்னுட்டு. சீச்சி கன்றாவி.